ஏய் இங்கே பாத்தியா? ஏய் என்ன பொண்ணுங்களா, நான் வேணா கூட துணைக்கு வரவா? அந்த அண்ணனை பாரு எப்படி அந்த அக்காங்க ரெண்டு பேரையும் கலாய்க்கிறான்னு. என்ன தம்பி, ஏன் ஒரு மாதிரி உக்காந்துருக்குற, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ரெண்டு அக்காங்க நடந்து போயிட்டு இருந்தாங்களா, அப்போ ஒரு அண்ணன் அந்த அக்கா ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு மாதிரி பேசினாங்கம்மா. ஏன் நீ எதுவும் போய் கேட்கலையா? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் எப்படிம்மா கேட்குறது? அந்த அண்ணன் என்னை அடிச்சிட்டாங்கன்னா? நான் சொல்கிற மாதிரி நீ நாளைக்கு போய் பேசு. நேற்று அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்குமா. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா, நேற்று நீங்கள் ரெண்டு பொண்ணுங்களை ஒரு மாதிரி பேசுனீங்களேண்ணா, அது மாதிரி நாளைக்கு உங்கள் பொண்ணு பெரியாளாகி வரும்போது நான் அதே மாதிரியே பேசுவேண்ணா. அப்போ நீங்கள் என் கூட இருந்து கம்பெனி கொடுப்பீங்களாண்ணா? சாரிடா தம்பி, நான் பண்ண தப்பை எனக்கு உணர வச்சுட்டேன். சாரிம்மா, என்னைய மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக நான் இருப்பேன். நீங்கள் அண்ணனா கூட என்னைய பார்க்கலாம். பல்லு நாக்க பார்த்து சொல்லிச்சான், நான் உன்னைய கொஞ்சம் டைட்டாக கடிச்சேனா நீ துண்டிச்சு கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு நாக்கு சொல்லிச்சான், நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினாலும் உன்னோட 32 பல்லும் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிச்சான். சரிதானங்க? எதுக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அவங்க இடத்துல கொஞ்சம் உங்களை வச்சு யோசிச்சு பார்த்து பேசுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது.